ජාත්‍යන්තර ක්‍රිකට් කවුන්සිල් එක බොහොම சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. எமது வழித்தடம் தொடர்பில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம். குறுகிய காலத்திற்காகவே நாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளோம். இந்த முறைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்காகவே நாம் தெரிவு செய்யப்பட்டோம். அந்த முறைமையை மாற்றியமைப்பதே எமது பொறுப்பாகும். அதற்கான கணிசமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம். ஏனெனில் நாம் தெரிவு செய்யப்பட்டு சில வாரங்களை கடந்துள்ளன. 7 வாரங்களுக்குள் ஏனைய கிரிக்கெட் கழகங்கள் மற்றும் நிறுவனங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவற்றை முன்வைப்பதற்கான வாய்ப்பை வழங்கினோம். புதிய யாப்பு வடிவமைப்பு மற்றும் அதில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அத்தகைய கருத்துக்களை முன்வைத்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த விடயத்தில் அனைவரும் ஒரே மாதிரியான கருத்தை கொண்டிருப்பார்கள் என்பதை எதிர்பார்க்க முடியாது. எனினும் அனைவரது கருத்துக்களையும் கேட்டறிவது மிகவும் முக்கியமாகும். அதன் பின்னர் அதற்கேற்ப யாப்பை முழுமைப்படுத்த முடியும். அந்த பணிகள் சர்வதேச மட்டத்தில் நேர்த்தியாக முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதை ஆராய்வதற்காக நாம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உறுப்பினர்களில் ஒருவரான அதன் முன்னாள் சட்டத்தரணியை இங்கு வரவழைத்தோம். அவர் இலங்கைக்கு வருகை தந்து பல நாட்கள் இங்கு தங்கியிருந்தார். எமது குழுவுடனும் ஜனாதிபதி செயலாளர் 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் தலைமையிலான குழுவுடனும் யாப்பு குழுவுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். யாப்புக்கான செயற்பாடுகள் இம்மாதம் நிறைவடைய உள்ளன. அதன் பின்னர் அதனை சமர்ப்பித்து பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்ல உத்தேசித்துள்ளோம். ஏனெனில் அதனை ஒரு சட்டமூலமாக தாக்கல் செய்யும் போது பொதுமக்களுக்கு அது தொடர்பில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருக்குமாயின் அவர்கள் அது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக 2 வாரங்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் 2ஆம் 3ஆம் வாசிப்புகள் இடம்பெறும். எனவே அதற்கான கால அவகாசத்தை பார்க்க முடியும். இதனை முழுமையாக தெளிவுபடுத்தினோம். ඉතින් ඒක අපි සම්පූර්ණයෙන් පැහැදිලි කළා.